வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இதை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். நான் 3 டம்ளர் அரிசி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற கணக்கில் 4.5 டம்ளர் தண்ணி நான் குக்கரில் ஊற்றிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போது குக்கரை மூடி அடுப்பில் வச்சிடலாம். 2 விசில் வந்ததும் இறக்கிடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். 4 நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு வச்சுருக்கேன். தாளிப்பு சாமான் பார்த்துடலாம். இதுக்கு நான் 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை, ஒரு துண்டு கல்பாசி. அதோடு கூட இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கரண்டியோட பின்புறமாக இதை இப்படி கிளறி விடுங்க. இப்படி போல் கிளறி விட்டிங்கன்னா சோறு உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்படியே இதை ஆற வச்சுடுங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்பு சாமானை போட்டுடலாம். ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் அதையே சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், சிகப்பு கலராக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட ஒரு பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா 2 வெட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது கூட தேவையான மசாலா பொருட்களையும் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு பிறகு தக்காளியும் இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி எல்லாம் கொல கொலன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு தூளும் போட்டிருக்கேன் நான். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து இது போல் கிளறி விடுங்க நல்லா. இப்போது தக்காளி நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வடித்து வச்சுருக்கிற சோறை அதில் போட்டுடலாம். இந்த சாதத்தை கிளறும்போது கட்டி முட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக கிளறி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பிடி கொத்தமல்லி கடைசியாக போட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்கள், தக்காளி சாதம் எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நீங்கள் ரைத்தா, முட்டை, அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். See you on my next video. Bye.